மேலே பார்க்காதடா, கீழே குனி. டேய் மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்தி. ஏய், ஸ்கூலுக்கு போலையாடா? அடியே சுபத்ரா, இங்க என்னடி பண்ற? அத்தா. ஏய், இங்க எதுக்கு வந்து சவுண்ட் விடுற? அடியே உன் தலையில இடி விழ. என்னடி ஆச்சு சொல்லி தொலைடி. அப்பா அப்பா, நம்ம ரகுமாமால ரகுமாமா. ஆமா. அது யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிடுச்சாம். என்னது? அது வீரபத்ர கோயில்ல நிக்குதா. ஃபோன் பண்ணி சொன்னுச்சு. வீரபத்ரன் கோவிலா? அட நம்ம தண்டையார்பேட்டையில இருக்கு பிச்சை. அடியே யாரடி கூட்டு ஓடி போனா? அடியே சுபத்ரா, உன் தம்பி யாரடி கூட்டு ஓடி போனா? அம்மா அம்மா, அப்பா கேக்குறாரு மாமா யார கூட்டிட்டு ஓடினாருன்னு. நானா கூட்டி கொடுத்தேன், அவனா தான் ஓடி போனா. உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு சொல்ல தூக்கமே வராது. ஐயோ, இந்த மாட்டிக்கிட்டு நான் படுறேனே அவஸ்தை. டேய் கொடுக்கு, உனக்கு என்னடா? டேய் இப்ப என்னடா ஆச்சு? எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணி எப்படி செவடின்னு சொல்லாதீங்க. ராசா கொடுக்கு, உங்க அண்ணனை பாத்தியா என்ன வார்த்தை சொல்றாரு? நானா கூட்டி கொடுத்தேன். அடியே நிறுத்திய மானத்தை கூவி விக்காதடி. ஆமா, உன் மாமா கூலி வேலை செய்யறவருதா? நீ தான் இந்த பொண்ணு கேட்டு வந்து எங்க அப்பா கால்ல விழுந்தா பாருப்பா, எங்க அப்பா வாயிறாரு. அட கர்த்தாவே. பிச்சை, நீ கிறிஸ்டினா? போயா. டேய் கொடுக்க, நிறுத்துடா. ஏய், உனக்கு என்னடி வேணும்? எனக்கு என்ன வேணுமா? எனக்கு என்ன வேணும்? நீ ஒரு மாமாவா ஒரு தகப்பனா நின்னு என் தம்பி கையில தாலி எடுத்து கொடுக்கணும். அவ பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது என் கண்ணால பார்க்கணும். அடி முட்டா, காது பஞ்சர் ஆயிடும். எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாருங்கயா, எல்லாருக்கும் ரெடியா தான் வந்திருக்கா. தம்பி அக்காலுமா சேர்ந்து என் ட்ரவுசர் அவுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒழுங்கு மரியாதை பிள்ளைகள் கூட வீட்டுக்கு போயிடு, இல்ல மொட்டை அடிச்சு தாலி எடுத்துருவேன். நீ தானே என் தம்பிக்கு மொட்டை அடிச்சு மடியில உட்கார வச்சு காது குத்துன. பிச்சை, நீ காதும் குத்துவியா? யோ போங்கயா. ஐயோ அண்ணி, விடுங்க. யோ முடிய வெட்டினா உங்க வேலையா? யோ என் குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இது. விடுங்க. வா, எங்க ஓடுற நீ? வா வா வா, சீக்கிரம் வா. யோ ஓட ஓட ஓட. விடியா. பொம்பளை மூக்க சிந்துனா போதும், உடனே எல்லா ஆம்பளையும் வந்துருவீங்க. விடுங்க. யோ விடு விடுங்க. கொடுங்க. ஏறு போ. போ வண்டி உட்காருண்ணே. நீ என்ன பெரிய பாசமலர் சிவாஜியாடா? பொங்குற. பாத்து உட்காருமா. அண்ணே என்னடா சேக்குண்ணே, எதுக்குடா? சினிமால ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால கையாட்டுவாங்கண்ணே. கொடுக்கு, கத்தி எடுத்து உள்ள போ. கொடுக்கு, கடைய பத்திரமா சரி, பாத்துக்கமா. என் கடை மாதிரி பாத்துக்கிற நீ. போ போ, உனக்கு எனக்கு என்ன ஆக போகுது பாரு. நாளைக்கு மீட் பண்ணிடலாம். கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு. சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? மங்கா, உனக்கு என்ன வேணும்? எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கொடுறா. என்ன ஃப்ளேவர் சார்? சீக்கிரமாக சாப்பிட்டு வெளில போகிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடு. எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணும். பட்டர் ஸ்காட்சா சார்? ஸ்காட்ச். ஓகே சார். மங்கா, ம் இன்னைக்கு பெரோல் முடியுது, ஸ்டேஷனுக்கு போகணும். ம் கேஸ் உடைக்க முடியாதுன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. ம் இன்னொரு 3 வருஷமாவது உள்ள இருக்க வேண்டியது இருக்குண்டா. ம் டேய், நான் கூட தான்டா பேசிட்டு இருக்கேன். சாரிடா, அஃபிஷியல் கால். என்னடா கரெக்டாக மேட்ரை கடிச்சிட்டேன் போல. மூத்திர அடிச்சிடற விட்டுருவான்னு சொன்னேன். எங்கே நான் சொன்ன கேட்குறான். ஐஸ்கிரீம் சாப்பிடு, கூல் ஆயிரும்.
எங்க அந்த ஆள் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போயிடலாங்க. எங்க இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்க வந்து உட்காரு, நான் இங்கே உட்காரேன். வா. டேய் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கடா. இரு, பில் பே பண்ணிட்டு வரேன். டேய் என்னடா முறைக்கிற? நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. இன்னைக்கு கடவுள் உனக்கு தண்டனை உன்னை எட்டி வதப்பாரா. ஏன்பா மாமா ஓடி போய் கல்யாணம் பண்றாரு? வீட்லயே உட்காந்து பண்ணலாம்ல. பண்ணுவான் அவன் தலைய மொட்டை அடிச்சு கரும்புலி சம்பளி குத்திட மாட்டேன். டேய் வாயை மூடுற. ஒழுங்கா கடைக்கு வந்து தொழில கத்துறான்னு சொன்னா காலேஜ் போய் தான் படிப்பேன்னு ஒத்த கால நின்னா காலேஜ்ல போய் புடிங்கி கிழிப்பான்னு சொன்னா இப்ப என்னத்த புடிங்கி கிழிச்சான்னு பாத்தியா? என்னது? என்னத்த புடுங்கறான்னு பாத்தியா? நேரா பார்த்து ஓட்டுங்க. போலீஸ் பா. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன லாரிலையா வர? ஒரு பைக்ல எத்தனை பேர் போவீங்க? லைசென்ஸ் எடு. யாருன்னு தெரியுமா சார்? யாரு? என் பொண்டாட்டி சார். ஏய் பொண்டாட்டினா மினிஸ்டர் வீட்டில் வேலை செய்கிற பொண்டாட்டி சார். இவங்க போலேன்னு வச்சுக்கோங்க எல்லா பாத்திரம் அப்படியே கிடக்கும் நாரும். ஒன்று பண்ணலாம், நான் நிக்கட்டுமா இல்லை நீங்கள் இந்த மினிஸ்டர் பொண்டாட்டிட்ட பேசுறீங்களா? நான் என்னப்பா தப்பா சொல்லிட்டேன்? நீ கிளம்பு. நீங்க பேசுங்க சார். அப்பதான் சார் மனசு சொல்லுங்க ஆறும். மேடம். தலையில பேன் கடிக்க சொரிஞ்சானா? நீ போ அத்தா. என்னடா பொழப்பு இது? ஆளுக்கு ஆளு அதிகாரம் பண்றாங்க. ச்சே. எங்கனே போலாம்? மங்கானே. டேய் தெரியாதா போடா. வீட்டுக்கு போலாமா? மங்கா 6 மணிக்கு நீ ஸ்டேஷன்ல ஆஜரானும்டா. வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குனா கரெக்டா இருக்கும்டா. எது கரெக்டாக இருக்கும்? எது கரெக்டாக இருக்கும்? நீ உள்ள இருந்திருக்கியா? எல்லாரும் பார்க்கும்போது கக்கூஸ் போயிருக்கியா? ரோட்டில் போகிறோம்னா துப்பாக்கி சுண்ணும் போல இருக்கு. பாருக்கு போலாமா? பேச்சு மாத்திரையா? டேய் அதை விட்டு வெளில வாடா. நீ சாயங்காலம் உள்ளே போகிற. இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் வெளியே வருவேன். டேய் நவுதற. ஏய் மண்டல மசாலா இருக்கா? மசாலாவா? ஏய் இது என்ன கவர்மெண்ட் போடுற ரோட் எனக்கு மாமா வீடா? நான் லாஜிக் பேசிட்டு நீ முறைக்கிற. டேய் யார் மூஞ்சி பாத்திர பேசுற? ஏன்னா ஸ்பீக்கர் போற ஒரு ஃபேமிலி ட்ரிப் போயிட்டு இருக்கு, நீ வந்து பேக்கப் போற எம்படி டேமேஜ் பண்ணி பாப்பியா? டேய் மூடுடா. இல்ல வாய் வெத்தல போட்றோம். போடும் சூடால சுண்ணாம தடவிடுவேன். டேய் இன்னொரு வார்த்தை பேசினா மூஞ்ச பஞ்சர் ஆக்கிடுவேன். ஓ பஞ்சர் கடை வச்சிருக்கியா? யார் இவர்தான் ஓனரா? டேய் தெரியாம நடந்து போச்சு, சாரிப்பா. சாரி சொன்னா சீன் முடிஞ்சிருமா? ஏய் கௌதி, அவன் தலை முடிய பிடிச்ச உள்ளே இல்லடா. முடியா டேய் முடியா பத்தி ஆட்டடா பேசு. நில்றா வர. டேய் லோசு வண்டா ஓடிட்டு உட்கார்றா. சொல்றேன் நான் வெளிய வர நான் வரேன்டா உள்ள. கௌதி மங்கவரே கழிட்டு பேசுடா. அவன் கையை வெட்டி டிக்கில போடுறா. டேய் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். வாடா வெளிய வாடா. ஏய் நெஞ்சத்துல இருந்த வாடா டேய். வாடா. வர மாட்டீங்களா டேய்? வாங்கடா டேய். புள்ளைங்க கூப்பிடுறதுக்காக போறேன். இல்ல கொன்றுவடா டேய். சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் இப்போ தான் டிரைவிங் கற்றுட்டு இருக்கேன். தெரியாமல் உங்கள் வண்டி இடிச்சிட்டேன். இது என் அப்பா கார்டு. வண்டிக்கு ஏதோ டேமேஜ் இருந்ததுன்னா யூ கேன் கிளைம் இட் சார். சாரி. அண்ணா அல்லாவே தெய்வமே. ஐயோ ஓ மை ஜீசஸ். ஏய் மங்கா.
கொஞ்சம் குஞ்சா போதுமே முதுகுல மூட்டை ஏத்திருவானுங்களே. கோட்டி, உங்க அப்பா லைஃப்ல எத்தனை மூஞ்சிய பார்த்திருப்பான். நீ லவ் யூ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ அவன இன்னைக்கு. அவ்வளவு பெரிய ஃபைட் போட்டுருப்பீங்களாப்பா? அப்புறம் அப்பா கை பிடிச்சு பாரு. நல்லா புடுறா. பர்மா தேக்குடா. குத்து விட்டா குன்ன குடி குலுங்கிடும். அவனை கைய தூக்குனதுக்கே அவ்வளவு பயந்தவன கைய இறக்கி இருந்தா குத்த வச்சு கக்க போவாதவன் நிக்க வச்சா உனக்கு போவானா? பார்த்தனே அவங்க மூஞ்சில ஓங்கி அடிச்சத நான் பார்த்தனே. டேய் கௌதம் ஏன்டா இப்படி அபாண்டமா சொல்ற? மங்கா நான் பார்த்தேன். அவன் கையை ஓங்குனா ஆனா அடிக்கலடா. அப்புறம் எப்படி அண்ணன் மூஞ்சி பஞ்சரான மாதிரி ரத்தம் வருது? டேய் பின்னாடி வந்த கார் இடிச்சல குலுங்கி அடிபட்டுச்சுடா. என்ன பேச பத்த பார்த்த சின்ன அடிக்கிற அண்ணன் குளிக்கிற வரா அவ அடிச்சிருப்பான். டேய் நீ பின்னாடி தான இருந்தா நீ அடிச்சத பாத்தியா? நீ மட்டும் உட்கார்ந்திருந்த பின்னாடி உட்கார்ந்திருந்த அப்புறம் எப்படி அடிக்கலங்கற? மங்கானா நான் பார்த்தனே அவங்க மூஞ்சில ஓங்கி ஆக்கற விட்டத நான் பார்த்தேன். அண்ணே ரத்தம் நல்லா வருதுண்ணே. ஏம்பா எதுக்கு ஆளாளுக்கு இப்ப டயலாக் பேசிட்டு இருக்கீங்க? 20 வருஷம் கூடுமாங்கப்பா மூஞ்சி வீங்கிட போகுது. ஐயோ ஆமா அண்ணே நான் நீ பாத்தியா? பின்னாடி உக்காந்துருந்தேன். பின்னாடி போ. அண்ணா வலிக்குதுடா. டேய் மங்கா நான் பார்த்தடா வலிக்கலடா. மங்கானா அவன் அடிச்சான். டேய் கௌதம் அவன் அடிக்கலடா. யோ அவன் அடிச்சாயா? போச்சடா. நான் பார்த்தனே. 2 ஏய் கீதா அவன் கை நீட்டினத பார்த்தேன். டேய் டாய் சவுண்ட் கேட்டுச்சு ரத்தம் வந்துச்சு. காதக பாத்தியா பாக்கலையா சொல்லுடா. நீ பாத்தியா? அவன் கை நீட்டினத பார்த்தேன். 3 டேய் சிவா. அண்ணா உங்க மூஞ்ச முன்னாடி கை தூக்குனதுக்கு அவன் கையை எடுத்துருக்கணும்ண்ணா. 4 அண்ணே ரத்தம் இன்னும் வந்துக்கினே இருக்குண்ணே. டேய் உன்னை கொளுத்தி போட. அண்ணே நான் பார்த்தேண்ணே அவங்க மூஞ்சில அடிச்சத நான் பார்த்தேண்ணே. 5 ஓட்டு. யார் சொல்றனே கேட்காத மங்கா. டேய் நான் இருக்கும்போது உன்னை அடி குட்டுறவனா அவன் சும்மா சவுண்ட் விட்டா அவ்வளவுதான். டேய் கௌதமா அண்ணே ஒரு காயின் குறா. மங்கா ஃபேக்டரிக்கு போயிடலாம்டா. போகலாம். நான் டாஸ் போடுறேன். பூ விழுந்தா ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். தலை விழுந்தா அவன் தலையை எடுத்துடலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணத்தா. இப்பதானே நமக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது. ரகு பேசுறாங்க. அம்மா ரகு மாமா பேசுறாரு. தம்பி ரகு சாமி அக்கா வந்துகிட்டே இருக்குப்பா. உங்க மாமா வந்து தாலி எடுத்து தர வராரு. நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னது? டேய் ஃபோன் சரியா வேலை செய்யலடி. மாமா அது வந்து ஏன் லேட்னு கேக்குறாரு. என்னது? லேட் ஏன்னு கேக்குறாரு. லேட்டா? வழியில 4 ரவுடி பசங்க உங்க மாமாவை உரண்டு கிழித்தாங்க. உங்க மாமா அந்த 4 பேரு காது செவிலியும் கழட்டி கையில கொடுத்துட்டாரு. ஆய் சாமி நீ கவலைப்படாத. ஒரு ராஜ்தூத் பைக் சார் கருப்பு கலரு. அவ்வளோ அடையாளம் தான் சார் பார்த்தோம். ராயப்பேட்டை வழியா லெஃப்ட்ல கோபாலபுரம் வழியா போச்சு.